வெல்கம் டு டாஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூவும் இந்தியா ஸ்ரீலங்காவோட டே 3 வரைக்கும் நடந்த ரிவ்யூவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ் புடிச்சு செஞ்சு விட்டாங்க ஆஸ்திரேலியாவை. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா? அதாவது கில்லி படத்துல ஒரு டைலாக் ஒன்று தெரியுமா? தம்பி கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், கத்தக்கல்லி கூட ஆடலாம், நான் ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாதுங்கிற மாதிரி ஆணவத்துல ஏறி ஏறி குதிச்சாங்க 2023 வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம். ட்ராஃபி மேலாம் கால் வச்சு என்னென்ன என்னென்ன பண்ணீங்கடா டே ஆஸ்திரேலியா சலா. அது எனக்கு எப்போ தெரியுமா ப்ரோ இவ்வளவு வன்மம் வந்துச்சு. கால் மேல கால் தூக்கி பிடிச்சி பீரோ கையில வச்சுட்டு போட்டா பாத்தீங்களா மார்ஷ். அன்னையில இருந்து சேர்றா இவங்களை விடவே கூடாதாங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீலிங். திரும்பி சொல்றேன் ப்ரோ, நீங்க கேமை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் கேம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். என்னைக்கு நீங்க கேம் மதிக்கலையோ அன்னைக்கு இதான் உங்க நிலைமை. இப்படிதான் நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஸ்திரேலியா தோத்தது காரணமே அவங்க பேட்டிங் தான் ப்ரோ. அவங்க பவுலிங் கூட பெரிய குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏசர் ரூட்ல 6 விக்கெட் எடுத்தாரு. ஃபுல் பேக்டு ஒரு பவுலிங் லைனப் இருக்கு. ஸ்டார்க் இன்னமும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேட் கெமிங்ஸ் இருக்காரு உங்களுக்கு. வெளியே போலாண்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அவங்களோட அட்டாக் பத்தி நான் பவுலிங் அட்டாக் பத்தி பெரிய எனக்கு ஒரி ஒன்றும் இல்லை. பட் அவங்க பேட்டிங் பொறுத்தீங்கன்னா கிரீன் செகண்ட் இன்னிங்ஸ்ல 100 தப்பிச்சிட்டான். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொதப்பது காரணம் கிரீன் ஒன்னு, லபுஷன் ஒன்னு. ஐ திங்க் லபுஷோட கெரியர் ஓவர் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒருத்தன் கம்பேக் பண்ணி வரணும்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ப்ரோ அவன் என்னமோ புஜாரா மாதிரி ஆடுறன்ட்டு இந்தியா சீரீஸ்லயே அப்படிதான் பண்ணான். ஸ்டார்டிங்ல 50 பாலுக்கு 2 ரன் 1 ரன் அடிச்சுட்டு உட்காந்துருந்தான். 52 பாலுக்கு 2 ரன் ப்ரோ. ப்ரோ எல்லாராலையும் புஜாரா மாதிரியோ ராகுல் டிராவிட் மாதிரியோ ஆக முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அவன் எப்படி ப்ரோ சீன்குள்ள வந்தான்? ரன் அடிச்சுதான் சீன்குள்ள வந்தான். இப்ப அவன் ஆட்டிடியூடே மாத்திட்டு நான் புஜாரா மாதிரி கடைசி வரை நிக்கிறேன் அப்படின்னா இப்ப அது வேலைக்கு ஆகாது. புஜாரா மாதிரி இல்ல ப்ரோ, புஜாரா மாதிரி யாராலே ஆட முடியாது. ராகுல் டிராவிட் மாதிரி யாராலே ஆக முடியாது. ஏன்னா அவங்க அந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் கட்டி ஆண்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை. உண்மைதான். எனக்கு புஜாரா இந்தியா தான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூட ஆடும்போது இந்தியாவில ஒரு 500 பாலுக்கு ஆடி இருப்பாரு. 500 பால் ஆடி 525 பால் ஆடி 200 சம்திங் ரன் அடிச்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு டெம்பரமெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி டெம்பரமெண்ட் லபுஷன் நான் பார்க்கல ப்ரோ. நம்ம பார்த்தனா அனஸ்டா சொல்லிடுவோம், பட் பார்க்கல. லபுஷன் பெரிய அவன்கிட்ட இல்ல ப்ரோ. அவன் ரன் இப்ப கோலி நீங்க புஜாரா மாதிரி ஆடுனா கோலியாலே ஆட முடியாது. ஏன்னா கோலி அந்த ரன்ஸ் அடிச்சே பழகிட்டாரு. இப்ப லபுஷன் அந்த மைண்ட் செட்லயே இல்ல. ரன்ஸ் அடிச்சு அதே மாதிரி இருந்தானா இப்ப திடீர்னு இவன் புஜாரா மாதிரி ராகுல் டிராவிட் மாதிரி டொக்கு வச்சுட்டே இருக்கோம்னா அவனுக்கு எப்படி ப்ரோ வரும்? அதுவே அவன் மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் போகணும். கரெக்ட். இது யார் சொன்னாங்கன்னு தெரியல ப்ரோ. ஒருவேளை அந்த டீம் மேனேஜ்மெண்டே சொன்னாங்களா இல்ல இவனா போய் எடுத்துக்கிட்டானு தெரியல. ஆனா எப்படியும் தலையில மண்ணோடி போட்டு ஆஸ்திரேலியா முடிச்சு விட்டான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பங்களாதேஷ் ஆடும் போது செகண்ட் இன்னிங்ஸ் அந்த பங்களாதேஷ் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 428 ரன்ஸ். அங்கேயும் உங்களுக்கு மேட்ச் ஓவர் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க ரெக்கவர் ஆகி அதை ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஒன்னு என்ன பண்ணிருக்கணும், மேக்சிமம் நீங்க டிராக் அடையணும். எனக்கு டிரா ஆன மாதிரி தெரியல ப்ரோ. நீங்க பாருங்க, அந்த டஸ்கின் அகமது போடுறாரு, அந்த அஷன் அந்த சின்ன பையன் அவன் போடுறான். அந்த சின்ன பையன் நீங்க 6 விக்கெட் தரானா அவன் அவ்வளவு அருமையா போட்டான் ப்ரோ. அஷன் மஹமூதுங்கிற அவ்வளவு அருமையா போட்டான். நான் என்ன ஒரே மிஸ்னா அந்த நஹித் ரானான்னு ஒருத்தன் தான் தெரியுமா, அவங்க ஒரு காரன் இன்ஜுரி ஆகி அவனும் இருந்தானா புலிக்குட்டி என்ன பராண்டி இருக்கும். ஆனா ஹை டைம் ப்ரோ. நான் 2 பேர்ட்டையும் என்ன பாக்கேன்னா இந்தியாவோட ஸ்குவாடுக்கும் ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. என்னன்னா இந்தியா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு பேட்டிங் லைன்ல மாறினா ரொம்ப கஷ்டம். அதான் இப்ப இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைக்கிள்ல. ஆஸ்திரேலியா கிட்ட இன் அதர் ஹேண்ட் நிறைய பேர் அவுடேட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் இதுல தேராத கேஸ் நிறைய பேர் இருக்கு. ஒரு ஸ்டீவ் ஸ்மித் எப்பயுமே உங்களை ரன் அடிச்சு தர முடியாது ப்ரோ. ஹெட்டால எப்பயுமே ரன் அடிச்சு தர அவரு வாய்ப்பே இல்லை. அந்த 2 பேர் நம்பி இந்த டீம் இருந்தா உருப்பட முடியாது. எஸ், ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க மேலே நீங்க ரொம்ப பாரத்தை வைக்க முடியாதுல்ல. செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரோ, திரும்பி சொல்றேன், செகண்ட் இன்னிங்ஸ்ல கிரீன் தப்பிச்சிட்டான் 100 அடிச்சு. ஆக்சுவலி கிரீனும் ஒரு கல்பரேட் தான், சரிங்களா? ரொம்ப நாளா உருட்டிட்டு தான் ப்ரோ இருக்கான். நான் அவன் ஐபிஎல் எடுத்தலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, அவனுக்கு ஏன் அவ்வளவு ஹைப் தரீங்க, அவன்லாம் ஒரு ஆளான்னு ஒரு மூமெண்ட். அதாவது நல்ல ஆல்ரவுண்டர் தான், இல்லைன்னு சொல்ல. கிரேட் ஆல்ரவுண்டர் எல்லாம் கிடையாது, நல்ல ஆல்ரவுண்டர் அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு கொடுக்குற ஹைப் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு கேலிஸுக்கு தரம் அவ்வளவுதான்டா. இவன் தான்டா அடுத்த ஜாக் கேலிஸ்ன்னு கொண்டு வருது.
ப்ரோ அவனோட பேட்டிங் பத்தி எதுவும் இல்ல ப்ரோ. நல்ல பேட்டர் தான். அந்த பவுலிங்க்கு ஹைப் கொடுக்கறது தான் அன்அக்செப்டபிள். ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட்ல சரி, அதான் சொல்றேன், இந்த செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி வச்சு தப்பிச்சிட்டான் ப்ரோ. கிரீன் தப்பிச்சிட்டான், உண்மை அதான். செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி வச்சு தப்பிச்சிட்டான். மித்தபடி மத்த ஸ்கோர் எடுத்து பாருங்களேன், பெருசாலாம் பண்ணல. லபிஷன் எடுத்து பாருங்க, 3 வருஷமா ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலி இவன் அந்த கிராலின்னு ஒருத்தன் தான்ல, அவன் அந்த ஆர்லி போப்புங்கிற அவெல்லாம் வந்து எப்படிதான் டீம்ல வச்சிருக்காங்க இந்த இங்கிலாந்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி டீம்ல இருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அதான் ப்ரோ, அவனை கூட இப்ப கடைசியா தூக்கிட்டாங்களே ப்ரோ. ஆலி கோப்பை இந்தியா சீரீஸ்லயே ஒரு 2-3 மேட்ச் ஆனான்னு நினைக்கிறேன் ப்ரோ உங்களால உங்க டீமுக்கு ரிசல்ட்ஸ் வரலையா, தயவு செஞ்சு ரோஹித் சர்மா மாதிரி உட்காந்துக்கணும். இல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துரும். லாஸ்ட் மேட்ச் உட்காந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரா, கோலியால முடியலங்க ஸ்டேஜ் வரும்போது முடியலங்க இல்ல, கோலில என்ன ஆடி இருக்கலாம். அது ஒரு ஒரு அதுல ஒரு ஒரு கூத்தரிச்சிட்டாங்க இந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் ஸ்குவாட்லயே கோலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணிப்போம் ப்ரோ. ரோஹித் சர்மா வந்து ரோஹித் அது சர்மா முடிஞ்ச கதை. அதை பத்தி பேசி யூஸ் இல்ல. முடிஞ்ச கதை இல்ல ப்ரோ, அடுத்த நம்ம அதான் பேச போறோம். அதாவது இப்பயும் ஒரு லீடா தரேன், 2 பேரும் அவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு ரகானே மாதிரி பிளேயர் எல்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்படி அப்படி ஆப்போசிட் ப்ரோ. யங்ஸ்டர்ஸே இல்ல. ஒரு அந்த மெக்ஸ்வீனி மாதிரி ஒரு பையனா, அந்த அந்த கான்ஸ்டேஸா அந்த மாதிரி ஒரு பையன், அவன மாதிரிலாம் உள்ள கொண்டு வாங்க. வெதரால் மாதிரி ஒரு ஆள்ல உள்ள கொண்டு வாங்க, என்ன ஆயிர போகுது. கான்ஸ்டாஸுக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க ப்ரோ. அவன் வந்து அடிக்கலாம்னு சொல்லி தான் டிராப்பே பண்ணாங்க. வெதரால்ட வேணா பேக் பண்ணி பார்க்கலாம். அபுஷனை டிராப் பண்ணிட்டு ஹெட் மிடில் ஆர்டர்ல அமைச்சிட்டு வேணா அந்த நேத்தன் மெக்ஸ்வீனிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ. ஹெட் வந்து டெஸ்ட்ல வந்து மிடில் ஆர்டர்ல தான் நல்லா ஆடி இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு வந்தப்ப போன வாட்டி தான் அவர் வந்து ஓப்பனிங் ஆடினாரு. அதை தவிர இப்ப இந்த சீரீஸ் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு திரும்ப. அவர் இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல கொஞ்சம் ஆடினாரு நினைக்கிறேன். அவர் மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ணிருக்காரு டெஸ்ட்ல. இப்ப அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, மேல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர் இருக்கும்னு திங்க் பண்றாங்க, ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து பண்ட் மாதிரியே யூஸ் பண்ணலாம், மிடில் ஆர்டர்லயே இறக்கி. அதான் கரெக்டா இருக்கும் தோணுது. அதான் ப்ரோ. பட் அவங்க எப்படி ஹெட்ட பாக்குறாங்கன்னா, அவரை வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு ஷேவாக் யூஸ் பண்ணுமோ, ஒரு ஒரு அதிரி ஒரு ஷேவாக் மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவங்களே டேவிட் வார்னரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இவரை பாக்குறாங்க ப்ரோ. அவர் அது மாதிரி தான் அட்டாக் பண்ணி ஆடுவாரு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அந்த கான்ஸ்டன்ஸ் ஒருத்தர் சொன்னீங்களா, அவன் அடிக்கல கிடைக்கலன்னு, அவன் பேட்டிங் ஸ்டைலே அப்படிதான். அவன் அதாவது ப்ரோ, ஒருத்தனை பார்த்து நீங்க எடுத்துட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுக்கணும், லாங் ரோப் கொடுக்கணும். இப்ப நான் ரஜத் பட்டிதாரே அதான் சொன்னேன். அந்த 5 மேட்ச்ல வந்து பெருசா அடிக்கல, ரஜத் பட்டிதார் ஒன்னும் அடிக்கல. திரும்பி அவர் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆடி வந்திருக்கான். அந்த மாதிரி பிளேயர்ல நீங்க கொடுக்கணும். நான் சொல்றேன், அந்த பையன் கான்சியஸா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட சொல்லுங்க. உங்க டொமஸ்டிக்ல என்ன டீம் இருக்கோ அந்த டீமுக்கு ஆட சொல்லுங்க. ரன் அடிச்சுட்டு வாப்பா, உன்ன மாதிரி ஆள் எனக்கு வேணுப்பான்னு சொல்லுங்க. இது மாத்தீங்கன்னா மாத்திக்க சொல்லுங்க. நீங்க தான் போய் கேட்கணும். நீங்க ஒரு மேனேஜ் பண்ண நீங்க தான் ரெடி பண்ணணும். எவனோ ஒருத்தன் வருவான், ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் கிளம்பலாம் கிடையாது. இப்ப வைபவ் சூரியவன்சி நம்ம ஊர்ல எப்படி உருவானா, அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர்ல ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு 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 தேவதத் படிக்கல் மாதிரி, ஒரு சாசுவேஷன் மாதிரி, அவ்வளவு பிளேயர்ஸ், அவ்வளவு டேலண்ட் எப்படி கொண்டு வராங்கன்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட இது ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? கீழே இருந்தே அவங்க ரெடி பண்றாங்க, ஒரு பிளேயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்டா பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க தான் ரெடி பண்ணும். இருக்கிற ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருக்காங்க மிடில் ஆர்டர் பிளேயர், நீ இங்க நல்லா ஆடுற, நீ அப்படியே மேல வந்து நல்லா ஆடினா எப்படி ஆடுவோம்? அது ரிட்டையர் ஆனதுல இருந்தே அவங்களுக்கு ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்டே கிடைக்கல. ஸ்மித் ஓப்பனிங் இறக்கி பார்த்தானு, கிரீன் ஓப்பனிங் கொஞ்சம் நாள் ஆடுறான், ஹெட் ஓப்பனிங் ஆடுறான், மாத்திட்டே இருக்காங்க. பர்மனண்டா ஒரு ஓப்பனரே இல்ல ப்ரோ. வேற ஏதாச்சும் டேலண்ட் இருக்கணும் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ, நான் சொல்றது என்னன்னா மெக்ஸ்வீனியும் வெதரால்டியும் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ப்ரோ, ஹெட் மிடில் ஆர்டர்ல அனுப்பிட்டு. அப்படி இல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் தான் வேணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ஸை வேணா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி அவர் இம்ப்ரூவ் பண்ற கேப்ல மெக்ஸ்வீனியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த பையன் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். சடன்லா அந்த இந்தியா சீரீஸ் தான் கொஞ்சம் டிராப் பண்ணான், அவனோட டிப் ஆச்சு அவனோட ஃபார்ம். அதுக்கப்புறம் டிராப் பண்ணி தான் கான்ஸ்டன்ஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் நல்லா தான் ஆடினான் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் கிடைக்கிற வரைக்கும் ஹெட்டை கீழே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட வேணா அடிக்கலாம் ப்ரோ. இப்ப பவரா ஏதாவது ஒரு டீம் வந்துச்சுன்னா ஓப்பனிங்ல ஹெட் எல்லாம் ஆக்சஸரிலாம் அடுத்த ஆக்சஸரிலாம் இருக்க முடியாது. கானலியை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் வேணும். ஆமா சூப்பர் கானலி ஓப்பனிங் ஆடுவாங்க ப்ரோ. ஆடுவான் ப்ரோ. ஒயிட் பால் கிரிக்கெட் வேற, ரெட் பால் கிரிக்கெட் வேற. என்னால வந்து
கூப்பர் கான்லி ட்ரை பண்ணலாம். பட் ஒர்க் அவுட் ஆவானாங்கிறது எனக்கு கம்பல்சரி அது தெரியல. கடைசி ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் ப்ரோ. ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் எக்ஸ்டி ப்ரோ. கான்செப்ட் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி வேணா கொண்டு வரலாம். இல்ல ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. டேவிட் வார்னர் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல. இப்ப என்னன்னா ஆஸ்திரேலியா நிறைய ஓல்டு பீஸ் வந்தாச்சு, நிறைய பேர் ஓல்டு பீஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், அப்படி நீங்க கான்ட்ராக்டா நான் சொல்லிடுவேன். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்தியா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ், இங்க ஃபுல்லா ஓல்டு ஐ மீன் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ். இதுதான் பிரச்சனைங்கிற. ஒரு நல்ல டெஸ்ட் டீம் எப்படி தெரியுமா ப்ரோ உருவாகும்? நீங்க ஒயிட் பால்ல நீங்க யங்ஸ்டரை கொண்டு போறீங்கனாலும் சீனியர் பிளேயர் கொண்டு போறீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ரெட் பால்ல பண்ண முடியாது. ரெட் பால்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அஜிங்கே ரஹானே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, கரெக்டா சொல்லியிருந்தாரு, எல்லா சீனியர் பிளேயர்ஸும் இந்தியா டீம் மட்டும் போனலாம் தான் இந்த பிரச்சனைன்னு. நான் இன்னொரு பாயிண்ட் ஆஸ்திரேலியாக்கு சொல்றேன், அங்க யங்ஸ்டர்ஸே கம்மியா இருக்கனாலதான் இந்த நிலைமை வருது. ஒருத்தன் பயமே இல்லாம, இப்ப நான் திரும்பி சொல்றேன், கான்ஸ்டர்ஸ் நீங்க பேக் பண்ணுங்க. உங்களை ப்ரோ பும்ரா தூக்கி போட அந்த அடி அடிச்சான், பிஜிடில அடிச்சான் ப்ரோ. பும்ராவை டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிச்சான் ப்ரோ. அந்த அவன் ஒருத்தன் தான் ப்ரோ நான் அடிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல அவன் ஒருத்தன் தான் பும்ரா அடிச்சா பாத்திருக்கேன். சோ அந்த பையன் எதுக்கு அவனை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணும். ஓகேங்களா? கொஞ்சம் நீங்க தான் கேரக்டர் பாத்துக்கணும். உங்க கிரிக்கெட் டீம் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க தான் பாக்கணும். இல்லாட்டி இதே மாதிரி அப்செட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்செட் நடந்துகிட்டே கன்ஃபார்ம் நடக்கும். ஒரு சொல்றேன்ல, ஒரு வெல் ரவுண்டட் டீம் ப்ரோ ஆஸ்திரேலியா. பட் அவங்களோட அந்த அந்த இது செட் ஆகுமா எனக்கு இன்னுமே தெரியல. எல்லாமே வந்து ஓல்ட் பீப்புளா இருக்காங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வேணும் உள்ள. ஓல்ட் பீப்புள் இன் சென்ஸ் சீனியர் பிளேயர்ஸ். இன்னொரு ஆப்ஷன் கூட சரி ப்ரோ, இருக்குது ப்ரோ. அப்படியே இப்ப வந்து அவங்க ஹெட்டை வந்து மிடில் ஆர்டர் கொண்டு வர மாட்டேன், ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு நினைச்சாங்கன்னா லேபுஷனுக்கு பதிலா அந்த மேட் ரென்ஷாவை ஆடி பார்க்கலாம். ஆமா. இதெல்லாம் தான் bro ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ரென்சா டொமஸ்டிக் ஃபார்மும் பீக் போயிருக்கு. அவனை ஏன் ப்ரோ எடுக்கவே இல்லை? எடுத்தா கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ, எடுத்து வேணா அவரு. இல்ல நான் என்ன பாக்குறேன்னா, 3 வருஷம் முன்னாடி வந்து அந்த அந்த படத்துல உள்ள கைதி படத்தெல்லாம் ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரியாது சாருங்கிற மாதிரி 3 வருஷம் முன்னாடி ஆடின பர்ஃபார்மன்ஸ்னாலதான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை லபுஷன் வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. லபுஷன்லாம் ப்ரோ திரும்பி சொல்றேன் ப்ரோ, ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது என்னைக்கு போதும் அன்னைக்கு அவன் அவுடேட் ஆயிடுறான். ப்ரோ அவன் போயிட்டு ப்ரோ 100வது அடிச்சானா? நம்பர் 3ல தான் எல்லா மேட்ச் ஆடுறான். எப்ப அடிச்சான்னு மறந்தே போச்சு ப்ரோ. 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. நான் இவ்வளவு கணக்கா சொல்றேன், 3 வருஷம் ஆச்சு. கோலியோட டவுன் ஃபால் ஆயிட்டானே ப்ரோ. 3 வருஷமா ஒரு செஞ்சுரி இல்லாம ஒரு ஆடிட்டு இருக்கான்னா பெரிய விஷயம் ப்ரோ. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் ப்ரோ அவன் கிளியர்ஸ் கூட எந்த மேட்ச்லயும் மாத்தல, எல்லா மேட்ச் நம்பர் 3 தான் அடிப்பான். ப்ரோ லபிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் ப்ரோ இப்ப ஹெட் எல்லாம் மேலத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஹெட்டோட பொசிஷன் வந்து ப்ரோ, ஹெட் வந்து மிடில் ஆர்டர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்கான். பால் ஹோல்ட் ஆகும் போது நல்லா ஆடுறான். கொஞ்சம் நியூவா இருக்குன்னா தடவுறான் ப்ரோ. நீங்க திரும்பி பாருங்க, ஹெட்டோட டெக்னிக் என்ன? ஒரு வெங்காயம் டெக்னிக் கிடையாது. கால் நல்லா அகட்டி போட்டு பட்டா திட்டின்னு இருக்கு, இவ்வளவுதான் டெக்னிக். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான் ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். மிச்சப்படி நீங்க பெருசாலாம் அவட்ட டெக்னிக்கலா எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிளேயரை போயிட்டு நீங்க சீமார கண்டிஷன் ஸ்விங்கரை கண்டிச்சு பாருங்க. அந்த ஹர்சன்ங்கிற பையன் வந்து எப்படி போட்டான் தெரியுமா பால்? சான்ஸே இல்ல, சூப்பரா போட்டான். இருக்கும் ப்ரோ, அப்படியே கெத்தா வருவான். நல்லா போடுறாங்க. ஆனா பங்களாதேஷ்ட்டு ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு கேம் மதிங்க. ஜெயிச்சிட்டீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, தப்பு இல்ல. தையத்தக்கன்னு குத்தாதீங்க, அவ்வளவுதான் அவங்களும் சொல்ல வரேன். மெஹந்தி ஹசன் மிராஜ் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா மாறிட்டு இருக்கான். அவனை ஏன் எந்த ஐபிஎல் டீம்ல எடுக்க மாட்டாங்கன்னு புரியல. T20 நல்லா தான் பண்றான், டெஸ்ட்லயும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். நல்ல போலிங் இருக்கு, நல்ல ஒரு ரெவல்யூஷன் இருக்கு. அவனெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். எடுக்கிறதுக்கு அவனை போட்டு ஆடலாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அவனை ஞாபகப்படுத்துற? அவனை ஞாபகப்படுத்த எந்த பிளேயர் பத்தி சொன்னீங்க? மெஹந்தி ஹசன். இல்ல அவர் அது மெஹந்தி ஹசன் பங்களாதேஷ். எங்க பங்களாதேஷ் பிளேயர் தான் உள்ள வர மாதிரி இல்லையே. சிசையா துரத்தி விட்டாங்க பாவம். ஆமா பிரச்சனை பண்ணி சரி விடுங்க, எதுக்கு நம்மளுக்கு. கேகேஆர் பாவம் ப்ரோ. சிஸ் இருந்திருந்தா ஒன்னும் பண்ணிருக்க முடியாது, ஒரு அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு பிளேயர் இல்ல ப்ரோ, ஒரு பிளேயரை வச்சு தான் டீம் இருப்பாங்க. இப்ப
சரி வாங்க, நீங்க இந்தியன் டீம் வாங்க, நான் சொல்றேன். சரி ப்ரோ, இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் போயிடலாம் ப்ரோ. செம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. தேவதத் படிக்கல் ஒரு 160s, கேஎல் ராகுல் ஒரு 80s. பேட்டிங் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு ப்ரோ. அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85+ ஸ்ட்ரைக் ரேட்டா தான் விளையாடிட்டு இருந்தாரு. நல்ல டேஞ்சரஸா தெரிஞ்சாரு. அன்பார்ச்சுனேட்டா அந்த ரன் அவுட். கேஎல் ராகுல் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் ப்ரோ. வெயிட் பால்லே டென்ஷன் ஆகும். எப்பவுமே பாவம் என்ன ப்ரோ, bro? அவனா மாட்டிக்கிறான் ப்ரோ இந்த இதுலலாம் ஆ, ரன் அவுட்ல. அதுவும் நல்லா ஆடும்போது மாட்டுறான் ப்ரோ. பாவம் வந்து ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருப்பான் இந்த மேட்ச்ல. பிராக்டிஸ் மேட்ச்ல கூட அடிக்கல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து நின்ட்டாரு. ரொம்ப நல்லா பால வந்து டிஃபென்ஸ் வச்சு நின்ட்டாரு. கட்டையை போட்டு உட்காந்துட்டாருன்னு சொல்லலாம். 77 அடிச்சுட்டு டே 1 எண்ட்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தேவதத் படிக்கல் செஞ்சுரி போட்டான். செம்மையா ஆடினான். சூப்பர் நாக் அது. நெக்ஸ்ட் நாள் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தாக்கா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கடவுளை வேண்ட வச்சிட்டாரு. மழை நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் செஷன் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்க வந்து கேஎல் ராகுல் செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். ஆனா அங்கதான் பால் டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டாஸ் குரூஷியலா இருந்துச்சு இந்தியாவுக்கு. வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா அந்த டேர்ன் வந்ததுமே நம்ம பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த டேர்ன்ல ஆடுறதுக்கு. அப்பயும் படிக்கல் வந்து 50 சம்திங் அடிச்சு 160 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். கேஎல் ராகுல் 80+ல இந்தியா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே லைனா ஃபெயிலியர் தான். த்ரூப் ஜூனியர்ல ஒரு 50 போட்டான். அது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எண்ட்ல இந்த குல்தீப், மானவ் சுதார் இவங்கெல்லாம் அவங்க பங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி பேட்டிங்கை முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தாங்க. நான் போய் எதிர்பார்த்தேன் ப்ரோ ஆஸ்திரேலியாவும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அவங்களோட பேட்டிங்கும் ஒன்னும் தூக்கி சொல்ற மாதிரி பேட்டிங் இல்ல. கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளா இருந்திருக்கலாம்னு சொல்லி தான் நான் ஸ்ரீலங்கான்னு சொன்னேன். ஆஸ்திரேலியா சாரி ஸ்ரீலங்காவும் வந்து அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். நினைச்ச மாதிரியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க விஸ்வா ப்ரோ. ப்ரோ அதான் ஷார்ட் செலக்ஷன் தான் ப்ரோ. நீங்க ஸ்பின் ஆடத்தலன்னு சொல்றதை விட ப்ரோ இருங்க, ஒரு செலக்ஷன்ல பிரசி கிருஷ்ணா ஆடுறதுக்கு பதிலா இப்ப இவன் சரண் ஸ்டெயின் ஆடிக்கலாமா? பால் வேற நல்லா டேர்ன் ஆகுது. ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஆடிக்கலாமா? ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ, கம்ப்ளீட்டா அவ்வளவு ஸ்பின்னர்ஸோட போனா ஓவர் ஸ்பின் டாமினண்டா தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேசர் இருக்கலாம். மாட்டிப்பாங்க. இப்ப அக்யூப் நபியை வேணா கூட்டு ஆல்ரெடி போயிருக்கலாம் ப்ரோ. ஜடேஜா இருக்க, ஜடேஜா, அவன் மானவ் சுத்தர், குல்தீப் யாதவ், இதுவே மோர் தென் எனஃப். 3 ஸ்பின்னர் போதும். 2 ஃபாஸ்ட் பால் கன்ஃபார்ம் வேணும் ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட்ல. இல்லன்னு வச்சுங்களேன் பெண்டு நிமிந்துரும். இப்ப டே ஒன்ல இருந்து டேர்ன் ஆகிற மாதிரி இருந்தா அப்ப கூட போயிருக்கலாம். இல்ல ப்ரோ, டே டேர்னே இருந்தாலும் ரெண்டு ஃபாஸ்ட் பால் எடுத்து போகுது. என்னை பொறுத்தவரைக்கும் அதான் கரெக்ட். 2 ஃபாஸ்ட் பால் ப்ரோ. ஃபாஸ்ட் பாலர் கிட்ட என்ன தெரியுமா, எந்த சர்ஃபேஸ்ல கூட உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி விக்கெட் எடுத்துருவாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஓகேங்களா? இப்ப ஸ்பின்னர் தப்பி தவறி ஸ்பின்ல ஏதோ ஒரு ஆயிடுச்சு, நீங்க நினைச்ச மாதிரி ஆகல, சில பிளாக் ஸ்டைல் விக்கெட்ல என்ன தெரியுமா ஆகும், சம்டைம்ஸ் வந்து இன்டெகிரேட் ஆகும். அந்த டைம் ஃபாஸ்ட் பால்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அந்த டைம் என்ன பொறுத்தளவுக்கு அந்த 2 போட்டு தான். பட் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு சிராஜ் இருக்காரு, அவரு வந்து என்னைக்காச்சும் எப்படின்னு தெரியும், போட்டா பயங்கரமா போட்டு அடி வாங்குவாரு. பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, அவரு அப்படித்தான். நான் வந்து ஒரு ரிலேபிளான ஒரு பவுலரா ஒரு குன்னூர் பிரார் நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு அவர் தானே இருக்காரு ஸ்குவாட்ல. ஆமா ப்ரோ, பிரசி கிருஷ்ணா கொடுக்கறதுக்கு புதுசா அந்த பிராக்டிஸ் மேட்ச்லயே நல்லா போட்டிருந்தான் பிராரு. அவனுக்காக கொடுத்துருக்கலாம். நான் பிராட் இல்ல, நான் எதிர்பார்த்தேன் சிராஜும் பிராரும் தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 பேருமே வந்து ரன்ஸ் தருவாங்க. ஏன் ஆன் த டே வந்து ரொம்ப டெட்லியா இருப்பாங்க. நான் அதெல்லாம் டினே பண்ணல. பட் எனக்கு அந்த மாதிரி போயிருந்தா கரெக்டா தான் தோணுது ப்ரோ. எங்க இருந்தாலும் அடி வாங்கிடும் ஒரு பொம்மை. சரிங்களா? என்னைக்கா மாட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா கூட எனக்கு பயம் இல்ல. பட் இதே மாதிரி இன்னொரு டீம் ஒரு நியூசிலாந்து கிட்டயோ ஒரு ஆஸ்திரேலியா கிட்டயோ மாட்டினீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மாட்டினா பொட்டலம் தான். ஆஸ்திரேலியா நம்மளை விட கேவலமான நினைச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மாட்டினா சொல்லுங்க. ஆஸ்திரேலியா தெரியுறாங்க ஒரு டெஸ்ட் டீம் ப்ரோ. நான் அதுக்கு சொல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹெட் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து இந்த மாதிரி பவுலிங் லைனப்ப ரொம்ப லைக் பண்ணுவாரு. ஒரு பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஆள்லாம் வந்து போற லென்த் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
கன்ஃபார்ம் அடிப்பாரு. நான் அதனாலதான் குர்னூர் ப்ராவை நான் எதிர்பார்த்தேன். டெஸ்ட் பண்ணுங்க, இங்கேயே டெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்ரீலங்கா பார்த்து பயப்படுறீங்களா? எனக்கு அதான் வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கு. எப்படி இருந்தாலும் நீ உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டம். Bro, இன்னும் ஒரு நீங்க அயர்லாந்து கிட்ட அடி வாங்கினா அது ஸ்ரீலங்கா பார்த்து ஏன் பயப்படக்கூடாது? ஆஹ் பாயிண்ட் என்னது நோட்டட். அயர்லாந்து கிட்டே அடி அயர்லாந்து வாங்கினாங்க, ஸ்ரீலங்காவை பார்த்து ஏன் பயப்படக்கூடாது? ஸ்ரீலங்கா பார்த்து பயப்படாம இருப்பானுங்களா? ஏங்க ஐயா, பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றேன். பச்சடியே கேவலமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்றது? ஒயிட் பால் ரெட் பால் பேசிட்டு இருக்கா, இங்க இருந்து எங்கேயோ போறாருயா. இல்ல ப்ரோ, நானும் Bro, சொல்றேன்னா நீங்க எப்படின்னா நம்ப முடியாது bro. ப்ரோ இல்ல இதுவே அப்படி இல்ல, first day நல்லா விளையாடுற நல்லா யோசிச்சு விளையாடுற ஒயிட் பால் ஃபார்மேட்லயே அந்த அடி, நான் கேவலமா விளையாடுற ரெட் பால் ஃபார்மேட்ல எந்த அடி விழுகும்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அப்படி இல்ல. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, சஃப்ராஸ் கான் மாதிரி எல்லாம் உள்ள வந்தாருன்னா பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்த்தா தான் ஆகும். ஸ்ட்ரென்த் கன்ஃபார்ம் ஆகும். டொமஸ்டிக்ல இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது தனி விதம் ப்ரோ. ஒரு ஆட்டு, அதெல்லாம் ஆடுறது வந்து ஒரு ஆட்டு. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது ஒரு ஆட்டு தான். நீங்க ஒயிட் பால்ல நீ கரகாட்டம், குச்சிப்புடி, கதகளி, என்ன பரதநாட்டியம் என்ன வேணா நீங்க ஆடலாம் ஒயிட் பால்ல. பட் ரெட் பால்ல நீங்க ஆடுறது வந்து அதெல்லாம் பிளெஸிங் இருக்கணும். அந்த பிளெஸிங் இல்லைன்னா உங்களால ஆட முடியாது. அந்த ஒரு ஸ்கில் இல்லைன்னா உங்களால ஆட முடியாது. எஸ், நல்லா பேட்டிங் ஆடினாங்க. பட் அவங்க ஷார்ட் செலக்ஷன், அவங்க அவுட் ஆன ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே கேவலமான ஷார்ட் செலக்ஷன். பெருசா ஸ்ரீலங்கா வந்து இல்லைன்னு சொல்ல. bro, அடிக்கவே நின்றுட்டா 200 போட்டுக்கலாம். தேவையில்லாம இறங்கி அடிச்சு ப்ரோ ஒன்றும் இல்லை. நம்ம கேஎல் ராகுல் அவுட் ஆனதே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தான் அவுட் ஆனது. எனக்கு வந்து என்னடா இப்படி அவுட் ஆயிட்டாரு, நான் அப்படி அவுட் ஆக எதிர்பார்க்கவே இல்லை. சில்லி மிடானா அந்த கையில் உட்காந்துக்குச்சு, ஒரு ஸ்டிப்பு மாதிரி வச்சு லெக் சைடில் நிற்க வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ரிஷப் பண்ண நான் சொன்னா இல்லையா, மைண்ட் செட்டே சரியில்லை என் தலைவனுக்கு. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு. நல்லா ஆடினா சடனா இங்க இறங்கி வந்து ஆடி இப்ப அவுட் ஆயிட்டார பாத்தீங்களா? பிச் ஆஃப் த பாலே திரும்பி வரல. கவாஸ்கர் இறங்கி திட்ட சொன்னாதான் bro அடுத்த மேட்ச் அடிப்பான். இல்ல ப்ரோ, பிச் ஆஃப் த பாலே வரல. பால் இந்த இடம் தான் கட்ட வரலாம். பால் இங்க பிச் ஆகுதுன்னா தலைவன் இங்க இங்க இந்த வரல பேட்னா இங்க வைக்கிறான். எஜ்ஜில பட்டு கையில கேட்ச். தெளிவில்லை என்ன ஷாட் ஆட போறோம், தெளிவு இல்லாம போய் ஆடிட்டாரு. ஷார்ட் செலக்ஷன் கொஞ்சம் போரா இருந்துச்சு ப்ரோ. நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். ஸ்ரீலங்கன் பவுலிங் அட்டாக் வந்து அவ்வளவு டெட்லியாலாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் 400 ரன் அதனாலதான் அடிச்சது. நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ப்ரோ எல்லாம் ஒரே இடத்துல போட்டு இருக்கிற அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, இப்ப ஜெயசூர்யா கொஞ்சம் நல்லா என்ன ஜெயசூர்யா தானே, பிரபாஸ் ஜெயசூர்யா அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாதான் ப்ரோ போட்டான், இல்லைன்னு சொல்ல. ஸ்பின் வந்து பால் திரும்பினுச்சு. யாரு போட்டாலும் திரும்பறது ஆறது பெரிய விஷயம் தான். இப்ப படிக்கலாம் சல்யூட் அடிக்கணும் ஏஞ்சி எப்பா 167 ரன் ராஜா ஸ்பின் ஆடி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சப்கானில இருந்து ஸ்பின் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயம் தான் ப்ரோ. நல்லா ஆடினான். இந்தியா பொறுத்தவரைக்கும் அவன் நல்லா ஆடினான். ஸ்பின்னி நல்லா கவர் பண்ணி ஆடினான். ராகுல், அவன் பேர் என்ன, ஜுரேலு, அவங்க எல்லாம் நல்லதா ஆடினாங்க. நான் எதுவுமே சொல்ல. ஆனா அவங்க ஷார்ட் செலக்ஷனும் அந்த கேம் அவன் கேவலமா இருக்கு. அதான் பிரச்சனை. கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இப்ப ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆனதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இன்னுமே இல்ல ஸ்ரீலங்கா வந்து இதான் நடக்கட்டும் அப்படின்னு இருந்தாங்க. நீங்களா கொடுக்குறீங்க. ஆனா ஸ்ரீலங்காவும் கொஞ்சம் என்ன சொல்றது, அதை விட்டுருக்கலாம். உங்க பவுலருக்கு கால் பட்டு தான் அவனும் தடுக்கிட்டு விழுந்தான், விட்டுருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து எல்லாம் ரூல் படி பண்ணோம் அப்படின்றாங்க. which is fine, அவ்வளவுதான். சரி ப்ரோ, இப்ப இந்தியாவோட பவுலிங் போயிருவோம். மானவ் சுத்தர் 4 விக்கெட்டு, ஜடேஜா 3 விக்கெட்டு. என்ன ப்ரோ குல்தீப் என்ன மிஸ் ஆகுது? பவுலிங் நல்லா தான் போடுற மாதிரி இருக்கு, திடீர்னு விக்கெட்டே விழுந்து. சொல்லுங்க ப்ரோ. இப்ப குல்தீப்புக்கு வந்து ப்ரோ அவனோட கான்பிடன்ஸ் கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்ப ஆள் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போறது, இல்லைன்னா வந்து வீட்டுல விட்டு போறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பிளேயர் வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க, அவர் வந்து எக்ஸலண்டான பவுலர் தான், ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா அவருக்கு கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுக்கணும். இப்ப வந்து வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் இருந்திருந்தா அவனை உள்ளாட்டு குல்தீப் எல்லாம் டிராப் தான் பண்ணிருப்பாங்க, கூட்டு கூட போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா மானவ் சுதார் வந்து போன வாட்டியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், இப்பயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ அவனோட ஸ்பாட் சீல்டு. இப்ப ஆனா வேணும்னா அந்த சேனா கண்ட்ரீஸ்ல போனா வேணா ஏதாவது ஒரு ஸ்பின்னர் டிராப் பண்ணலாம், அப்ப வேணா மானவ் சுதார விட்டு போக சான்ஸ் இருக்கு. அதை விட்டு இந்தியன் காம்படிஷன்ஸ்லாம் ஆனாங்கன்னா கண்டிப்பா சுத்தார் தான். இப்ப அகைன் குல்தீப் டிராப் தான் பண்ண போறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அவரோட கான்பிடன்ஸை இவங்களே உடைக்கிறாங்க இந்த டீமே. அதுவும்
உடைக்கிறது கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க டிராப் பண்றது தான் அவர் வந்து மனசு கஷ்டமா இருக்கும் இன்னும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி மற்ற போலர்ஸும் நல்லா தான் போட்டாங்க. எல்லாருமே எக்கானமி நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் மானவ் சுத்தார் நல்லா போட்டு 4 4 எடுத்துட்டான். ஜடேஜா ஒரு 3 விக்கெட் ஹால். போலிங் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கும் ரொம்ப புவரா இருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து நல்ல டீமும் கூட இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. அவங்க பேட்டிங்ல வந்து அவ்வளோ அடிப்பாங்கலாம் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து இப்ப வந்து இன்னும் 250 எல்லாம் ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த ஸ்கோருக்கும் போனதே பெரிய விஷயம் தான். இந்தியா கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பேட்டிங்னால சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு டே 1ல டேர்ன் அவ்வளவா இல்ல. டே 2ல இருந்த டேர்ன்லாம் இருந்தாக்கா நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருந்திருக்கு. நம்ம பிள்ளையாருக்கும் ஸ்பின்னு கேஸ் தான் அங்க. ஏன் அந்த படிக்கல் இல்லைன்னா நம்மளும் கான் கேஸ் தான். யாருமே அடிக்கல. ஜுரேலும் கேஎல் ராகுலும் கொஞ்சம் நின்னாங்க, அவ்வளவுதான். ப்ரோ அவங்க ரெண்டு ஸ்ரீலங்கா பேட்டிங் பொறுத்தளவுக்கு அந்த டிக்வெல்லேவும் செஞ்சுரி சோனம் ஒரு செஞ்சுரி டிக்வெல்லே அது ஒரு 88 என்னமோ அடிச்சாரு. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே பின்கோடு. ஒருத்தன் கூட அதான் சொல்றேன்ல, நான் தான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட ஆரம்பிக்கும் முன்னாடியே ப்ரிவியூ ஒன்று போட்டோமா, என்ன சொன்னேன்? வாய்ப்பே இல்ல ப்ரோ, நம்மளை விட மட்டமா ஸ்பின் ஆடுவாங்க, நீங்க வேணா பாருங்க. என்ன ஆடி காமிச்சிட்டாங்களா? ஹோம் இவனுக்கு கண்டிஷன்ஸ்ல சேனா பெட்டரா கண்ட்ரில இருந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. சேனா கண்ட்ரில இருந்து யாராச்சும் வந்தானா கஷ்டப்படுவாங்க. ஆனா பட் இப்ப சேனா கண்ட்ரி நல்லா ஆடிட்டு இருக்காங்க, புரியுதா? இப்போ ஒரு ஒரு ஆஸ்திரேலியா அங்க போறாங்க, ஒரு நியூசிலாந்து அங்க போறாங்க, ஒரு இங்கிலாந்து அங்க போறாங்கன்னா டெஃபினெட்லி அங்க கஷ்டப்படுவாங்க. பட் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம்லாம் வந்து ஸ்பின் நல்லா ஆட கத்துக்கிட்டாங்க, ஃபீட் யூஸ் பண்றாங்கன்னா. ஒரே ஒரு வருஷத்துல இந்தியா டீமை பாராட்டலாம்னா ஃபீட் யூஸ் பண்ணி ஆட கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதை கத்துக்கணும். எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. சுப்மன் கில்ல இருந்து ரிஷப் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. அவருக்கும் குல்தீப்பும் ஒரே மாதிரி தான் ப்ரோ. குல்தீப் என்ன ப்ராப்ளம்னா அவருக்கும் சரி பண்ட்டுக்கும் சரி மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். ரெண்டு பேத்துக்குமே மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். நம்ம ஐபிஎல் டீம்லயும் 2 பேரும் வச்சு செஞ்சுட்டாங்க, எல்எஸ்டிலயும் வச்சு செஞ்சுட்டாங்க பண்ணிட்டு இந்தியன் டீம்ல வச்சு செஞ்சுட்டாங்க. குல்தீப் யாதவ் வந்து இந்தியன் டீம்ல பயங்கரமா வச்சு செஞ்சாங்க, டெல்லியில வச்சு செஞ்சாங்க. அதான் உண்மை. 2 பேத்துக்கு ஐ மீன் கான்பிடன்ஸ் லெவல் 0வா இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல குல்தீப் யாதவ். பண்டோட கான்பிடன்ஸ் லெவல் சத்தியமா 0ல இருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா பின்னாடி வந்து ஜுவல் மேல ஆள் இருக்கனால மேபி அது மைண்ட்ல ஓடுன்னு நினைக்கிறேன். மத்தபடி மானசுத்த நல்லா போட்டாரு, நோ டவுட் அபவுட் இட். ஜடேஜா சாம்பியன் பவுலர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு அந்த பவுலிங் சேஞ்சில் வந்து இந்த பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜ் காம்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ப்ரோ ஆக்யூப் நபியை கூட ட்ரை பண்ணிருக்கலாம் ப்ரோ, பிரசித் கிருஷ்ணா பதில். ஆடி நல்லா பண்ணிட்டானா டீம்ல எடுக்கணும், டிராப் பண்ணா செருப்பா அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் ஆட வைக்கல. சரி ப்ரோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன ப்ரோ ஆனா அடுத்த டாட்மேன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரீசன்ட் டைம்ஸா பர்ஃபார்மன்ஸே இல்ல. யாரு? காமிந்து மெண்டிஸ், அந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பவுலர். கர்த்தரி அங்கிற மாதிரிதான் போதும் சார். நீங்க சொல்றல ஒருத்தனை வச்சு கம்பேர் பண்ணி முடிச்சு விட்டுறது, டான் பிராட்மேனுங்கிறது சச்சினுங்கிறது. ஆட விடுங்கடானா ஆட விட மாட்டாங்க. பிரெயின் லாரான்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஃபியூச்சர்ல அடுத்த டூபே நீதான் அப்படின்பாங்க. பிரெயின் என்ன சொல்லுவீங்க? யாரு அடுத்த டூபே? என் தலைவனா? இல்ல ஃபியூச்சர்ல யாராச்சும் வந்தா 2035க்கு மேல யாராச்சும் வந்தா அடுத்த டூபே வந்தாண்டா அப்படின்பாங்க. அப்ப என்ன அடுத்த பிரெயின் லாரான்னு சொல்லி ஒருத்தனை வேற பாதுகாக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. யாரு ப்ரோ? சூரியவன்ஷி. அடுத்த பிரெயின் லாரா ப்ரோ? இன்னும் டெஸ்ட் ஃபார்மட் குள்ளே வரல, அப்பதான் என்னன்னு தெரியும் கிரிக்கெட்னா. அப்படிதான் சொல்லிக்கிறானுங்க. இல்ல ஒருத்தர் பண்ணும்போது பிரெயின் லாராவா விரிஜெட்ஸான்னு தெரியலையே. யாருக்கும் கம்பேர் பண்ணுவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான். பிரெயின் லாரா தான் நினைக்கிறேன். அதான் லாரா தான் ப்ரோ. எனக்கு அசிங்கமா கேட்கணும் போல தோணுது ப்ரோ. இப்ப அந்த பையன் கமிந்து மெண்டிஸா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து நல்ல ஒரு ரன்ல இருக்கும்போது இதே மாதிரி எல்லாம் சொன்னாங்க வச்சுக்கிறேன், வழங்காது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சில பிளேயர் மட்டும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ரொம்ப ஹெவியா இருக்கும், அந்த பர்டன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு பிளேயர் வந்து வரானா விட்டுறணும், ஃப்ரீயா விட்டு யாருப்பா ஆடு ராஜான்னு விட்டுறணும். ஆனா அந்த மாதிரி ஒரே அளவும் பண்றது இல்ல.
இப்படிதான் ப்ரோ ரிங்கு சிங் அடுத்த டோனின்னாங்க ஒரு ஐபிஎல்ல. இப்ப பார்த்தா அவன் எங்க அட்ரஸே தெரியல. அவ்வளவுதான், எல்லாத்தையும் ருத்துராஜ் பேசி கேக்வாடு பேசியே நெக்ஸ்ட் கோலினாங்க. முடிச்சிடறாங்க. பிருத்வி யாரு ஷாவா bro? நெக்ஸ்ட் சச்சின்னாங்க. ருத்துராஜ் நெக்ஸ்ட் கோலி. பிருத்விஷா ப்ரோ, பிருத்விஷா வந்து நல்லா தான் ப்ரோ ஆடிருந்தான். ப்ரோ செம்ம ஷாட் எல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ. சச்சின் மாதிரியே அந்த டைம் ஆடுவான் ப்ரோ. அப்படியே அந்த டைம் முடிச்சிட்டாங்க. வந்து செம்ம பீக்னா பீக்ல இருந்தான். நான் வந்து பாரு இன்ஸ்டன்ட் வந்து எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தாண்டா அடுத்த சச்சின் நம்ப ஆரம்பிச்சு ப்ரோ அக்கர் நாசம் அத்தவங்க மாதிரி இல்லாம அவன் டெஸ்ட்லயே இறங்கி அடிச்சான். ஸ்டார்டிங்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட அடிச்சான், சில டீம் கூட எல்லாம் அடிச்சான். ஆஸ்திரேலியால போய் செஞ்சு விட்டானுங்க, ஸ்டார்க்கு கம்மிங்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதை விடுங்க போலாம். அவனோட பர்சனல் லைஃப்ல டிசிப்ளின் இல்லாம இருந்துட்டான் ப்ரோ அவன். அதனாலயே சச்சின் அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரெகக்னைசபிள் கிரிக்கெட்டராச்சும் இருந்திருக்கலாம். இப்போ அவனோட ஃபியூச்சரே மைண்ட் செட் ப்ரோ, இல்ல மைண்ட் செட் முக்கியம் ஒரு கிரிக்கெட்டருக்கு. அது போயிடுச்சு அவனுக்கு. அந்த அதாவது அதனாலதான் சூரியன் ஏரியாவே காசு பார்த்துட்டான். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்ட்டு அப்படியே ஒரு இதுதான். ப்ரோ பிருத்வி ஷா அதான் வந்து bro, கிளிக் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ப்ரோ. என்னன்னா டிசி அவன் வந்து சொல்லலாமான்னு தெரியல. அங்க பெட்டர் பொசிஷன்ல உட்கார்ந்த அப்புறம் எப்பயாவது சான்ஸ் கொடுத்தா ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க பெட்டர் பொசிஷன் போறதே ஃபர்ஸ்ட் டவுட். இங்க பண்ணிட்டாலாம் எடுத்து வச்சா போவாங்களா? நல்ல ஸ்பின்னரை வெளியே அனுப்பிட்டு இதெல்லாம் நடக்காத காரியம். ஒருவேளை நடந்தா வேணா அவன் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஐயா இப்பே சொல்றேன், அவன் சாப்டர் ஓவரு. நீங்க ரொம்ப எல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான். ப்ரோ டிசியோட சாப்டரே எனக்கு தெரிஞ்சு ஓவரு. அவங்க இந்த ஓனர்ஷிப்போட அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தலைன்னா அவங்க அவ்வளவுதான், இனிமே கப்பே அடிக்க முடியாது. 2 வருஷம் ஒரு டீம் வச்சிருக்கானுங்க, 2 வருஷம் இன்னொரு கம்பெனி வச்சிருக்கானுங்க. அதான் ப்ரோ உடுபுரோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ எவனாச்சும் ஒருத்த பார்த்து நம்ம சிரிக்கணும்ல. ப்ரோ அவங்க கப்பே தேவையில்லை ப்ரோ. அவங்க எல்லாம் டீம் வச்சிருக்கிறதே பிராண்ட் வேல்யூக்காக தான். நம்ம தான் ஃபேன்ஸ் தான் கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிறோம். இப்ப எப்படி ப்ரோ இப்ப இந்த வருஷம் கங்குலி வராரு, இப்ப வேற ஒருத்தர் மெகாக்சன் டீம் எடுத்ததை இவர் ஒரு வருஷம் ஹேண்டில் பண்ணணும். இன்னும் 2 வருஷம் தான் சான்ஸ் இப்ப இவர் எடுக்க போற டீமுக்கு. அப்ப எப்படி நீங்க கப் அடிப்பாங்க ப்ரோ? ஒரு இடத்துல ரொம்ப சண்டை போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சீரியஸ் சண்டை போட்டிருக்காங்கன்னா குறுக்க ஒருத்தன் குடிச்சிட்டு போவான். குடிச்சு போய் அவ்வளவுதான்டா டே மல அந்த மாதிரிதான் டிசி. சும்மா பார்த்து காமெடிக்கே எடுத்துக்கணும். நீங்க சீரியஸாலாம் டிசியை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. சிரிச்சுட்டு விட்டுறணும். என்ன எனக்கு ஒரே ஒரு பயம் தான், இப்ப அதுவும் இல்லன்ட்டாங்க. இந்தியன் கோச் யாரும் எடுக்க மாட்டோம், ஓவர்சீஸ் தான் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருக்கா. என்ன சொல்றீங்க? எல்எஸ்ஜி பரவாயில்ல ப்ரோ. எல்எஸ்ஜி பரவாயில்ல ப்ரோ. டிசியை கம்பேர் பண்ணா எல்எஸ்ஜி பரவாயில்ல ப்ரோ. அவங்க பிரான்சைஸ் ஒரு கப் வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க கப் இருக்கு, ஹேமந்த் பாதனி அடிச்சு கொடுத்தாருல, அது என்னது ப்ரோ? அது அப்ப. இப்ப நீங்க இந்த கதைக்கு வாங்க. அதான் அந்த பிரிட்டோரியா கேப்டன்ஸ்க்கு நல்லதான் ப்ரோ பண்ணாங்க கங்குலியோட கோச்சிங் அடியில. சஞ்சீவ் கோயங்கா இருக்கான்ல, ஆடிட்டு இருப்பாரு உள்ள, நாங்க ஜெயிச்சிட்டோம் ஹேன்னு. பக்கத்துல இவனை கூட்டு கோச்சை கூட்டு சொல்லு கோச்சு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து காமெடி டீம் ப்ரோ. இப்ப சிஎஸ்கே அதெல்லாம் தான் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. எவன் கோச்சா வர போறான்னு தெரியல, எவன் என்ன கந்தரகோலாக கேட்க போறான்னு தெரியல. எவனா வந்து டீம் இப்போதைக்கு டீமுக்கு வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் வேணும். என்ன பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் கோச் எடுக்கணும். எவ்வளவு நாள் தான் கோச் இல்லாம டீம் இருக்குன்னு தெரியல. அப்பதான் டே டாக்ஸ் எல்லாம் பேச முடியும். அதுக்குள்ள கோச்சை டக்குன்னு எடுத்தாதானே ப்ரோ ட்ரேட் எல்லாம் முடிக்க முடியும். கோச்சை எடுக்காம உட்காந்துட்டு என்ன ப்ரோ? கோச்சை பத்தி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு ரீசன்ட் டைம்ஸ். கோச்சை பத்தி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னைய விட்டுருங்க சார், சொன்னாரா? இல்ல என்னைய விட்டுருங்க. நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இப்படிதான் ஒருத்தனை சொன்னீங்க, இத வந்துட்டாரு. திரும்பி அந்த இதுதான் சொன்னாரு, பீஸ்ட் திரும்பி சொன்னாரு போன வீடியோல. டேய் அவன் பீஸ்டடா, வேஸ்ட். புரிஞ்சுக்கங்கடா. ஐயோ ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி ப்ரோ, கதை அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓகே முடிச்சுக்கலாம். உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஹைப் பண்ணுங்க. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். சரி ப்ரோ, பை ப்ரோ. பை ப்ரோ. பை.